கணவன் மனைவி ஜோக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணுறா, ஹாய் பேபி, ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மறக்காமல் பான் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரியா உங்களை பாராட்டுவது. நான் சொல்கிறது சரிதானே? அப்போ ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ரிப்ளை வருது, யார் அந்த பிரியா? யாரும் இல்லை, நீங்கள் என்னோட மெசேஜை பார்த்தீங்களான்னு உறுதி செய்கிறதுக்கு தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறான். அப்போ ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ரிப்ளை வருது, அப்படியா, நான் நினச்சேன் நான் பேக்கரியில் பிரியா உடைக்கிறத நீ பார்த்துட்டியோன்னு. என்னது அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டுட்டு ஒய்ஃப் குயிக்காக பேக்கரிக்கு போயிட்டு அங்கே வச்சு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்குறேன், நான் இப்போ பேக்கரியில் இருக்கிறேன், நீங்கள் எங்கே? நான் மெசேஜில் சும்மா போய் சொன்னேன், நான் இப்போ ஆஃபீஸில் வேலை ஆயிக்கிறேன், நீ இப்போ பேக்கரியில் தானே இருக்கிறாய், வீட்டுக்கு போகும்போது பான் எடுத்துகிட்டு போக மறக்க வேணும், ஓகே? செகண்ட் ஒன். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறா, என்னங்க, சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் பட்டு 1,00,000 கிடச்சி அதே நாள்லையே என்னை யாராச்சும் கடத்திட்டு போய் உங்ககிட்ட 1,00,000 காசு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்கே. ஒய்ஃப் கேட்குறா, என்ன டவுட்? அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எனக்கு ஒரே நாளில் 2 ஜாக்பாட் படுமா என்ன? தேர்ட் ஒன். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போகிறாங்க. ஃபுட்டெல்லாம் மேசையில் வச்சு 2 பேரும் சாப்பிட இருக்கிறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சாப்பாடு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, வா சாப்பிடுவோம் என்று சொல்லி சாப்பிட போகிறாரு. அப்போ ஒய்ஃப் கேட்குறா, ஏங்க நீங்கள் வீட்டில் சாப்பிடும் போது ப்ரே பண்ணுவீங்களே, இப்போ ப்ரே பண்ணலையா அப்படின்னு. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அது வீட்டில் தான் அப்படி, எங்கள் செஃப்புக்கு நல்லாவே சமைக்க தெரியும், வா சாப்பிடுவோம். ஃபோர்த் ஒன். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா, எங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் எப்போவும் வேலைக்கு போகும்போது அவரோட ஒய்ஃபை கிஸ் பண்ணிட்டு தான் போவார், நீங்கள் ஏங்க அப்படி பண்ணுறதில்ல? அதுக்கு அவளோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் எப்படி அப்படி செய்கிறது, எனக்கு அவள் யாருன்னு கூட தெரியாதே. ஃபிஃப்த் ஒன். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா, எனக்கு இந்த பிச்சைக்காரங்களையே பிடிக்காது. அதுக்கு ஹஸ்பண்ட் கேட்குறா, ஏன்? நேற்று ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்தேன், அவன் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு புக்கு தந்துட்டு போகிறான். ஹஸ்பண்ட் கேட்குறாரு, என்ன புக்கு? அதுக்கு ஒய்ஃப் சொல்கிறா, நன்றாக சமைப்பது எப்படின்னு ஒரு புக்கு தந்துட்டு போகிறான்.